மாணவர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்பில் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்தின் திரு ஆலவாய் காண்டம் என்ற 3வது காண்டத்தில் உள்ள இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் நாம் பார்க்க தொடங்கினோம். இடைக்காடனார் குலேச பாண்டியனுடைய அவையில் அழகான தமிழ் கவிதை ஒன்றை பாடினார். ஆனால் அவனோ அதை ரசிக்காது அவரை அவமதித்தான். அதனால் கோபமடைந்த புலவர் அங்கிருந்து இறைவன் எழுந்தருளியுள்ள கோவிலுக்கு சென்று விழுந்து வணங்கி, தமிழறியும் பெருமானே, அவன் கல்வி செல்வத்தில் சிறந்தவன் என்று கேள்விப்பட்டு போய் நான் பார்த்தேன். அவன் முன் கவிதை படித்தேன். ஆனால் அவனோ சிறிதும் தலையசைக்காது என்னை அவமதித்தான். அவன் என்னை இகழவில்லை. சொல்லின் வடிவமாகிய உன் மனைவியாகிய உமையம்மையையும் சொல்லின் பொருளான உன்னையுமே இகழ்ந்தான். எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு கோபத்தோடு கோவிலை விட்டு வெளியேறினான். அந்த வார்த்தைகள் இறைவனுடைய திருச்செவியில் நாராசம் போல் விழவே இறைவன் அவ்வாறு கோபித்து கொண்டு போன இடைக்காடனுக்கும் அவருடைய நண்பனாகிய கபிலனுக்கும் மனமகிழ்ச்சி ஏற்படும் விதமாக தன்னுடைய ஞான வடிவமாகிய லிங்க உருவத்தையும் மறைத்து தன் மனைவியாகிய உமையம்மையோடு அங்கிருந்து அந்த கோவிலுக்கு வடக்கே, அதே நேரம் வைகைக்கு தெற்கே உள்ள ஓர் ஆலயத்தில் இனிதாக அமர்ந்து விட்டார். இனி அடுத்து என்ன நடந்தது என்பதை நாம் காண்போம். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். மறுநாள் காலையில் மன்னன் கோவிலுக்கு வந்தான். இறைவனை வழிபட எண்ணி கோவிலை திறந்தபோது அங்கே இறைவன், இறைவி இருவரின் திருவுருவச் சிலையையும் காணவில்லை. எனவே கோவிலை விட்டு அந்த சிலை எவ்வாறு சென்றது? இறைவனின் திருவுருவச் சிலை எவ்வாறு சென்றது? யார் அதனை செய்தார் என்றெல்லாம் பதறினான். உடனே கேட்குறான் இறைவனிடம், அல்லதை என் தமரால், என் பகைஞரால், கள்வரால், அரிய கானத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன்தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, இல்லறனும் துறவறனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய். அல்லதை என் தமரால், என் பகைஞரால், கள்வரால், அரிய கானத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன்தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ, தவம் தருமம் சுருங்கிற்றாலோ, இல்லறனும் துறவறனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய். எந்தாய் என்றால் எம் தந்தையே என்று பொருள். எம் தந்தையே, எம் தந்தையே என்று இறைவனை அழைத்து, அல்லதை என் தமரால், நீ இங்கு அல்லாமல் போனது, நீ இங்கு இல்லாமல் போனது என் தமரால். தமர் என்றால் உறவினர். என்னுடைய உறவினர்கள்தான் காரணமா? நீ இங்கிருந்து காணாமல் போனதற்கு காரணம் என் உறவினர்களா? என் பகைஞரால், அல்லது என் பகைவர்கள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து உன்னை அப்புறப்படுத்தினரா? கள்வரால், அல்லது கள்வர்களால் திருவுருவச் சிலை திருடப்பட்டதோ? அரிய கானத்து எல்லை விலங்கு ஆதிகளால், அரிய கானத்து கடந்து செல்வதற்கு அரிய கானம்
கானகம் என்பது கானத்துன்னு கொடுத்துருக்கு. கானகத்துங்கிறது கானத்து. கடந்து செல்வதற்கு அரிய கானகத்து எல்லை விலங்கு. அந்த காட்டையே எல்லையாக கொண்டு வாழ்ந்த விலங்கு ஆதிகளால், விலங்கு முதலான பிறவற்றால், ஆதி என்றால் முதல்னு அர்த்தம், விலங்கு போன்ற பிறவற்றால் இடையூறு தமிழ் நாட்டில் எய்திற்றாலோ. அப்போ என்னுடைய உறவினர்களாலோ அல்லது என் பகைவராலோ அல்லது கள்வராலோ அல்லது கடந்து செல்வதற்கு அரிய காட்டை எல்லையாக கொண்டு வாழும் விலங்குகள் போன்றவற்றாலோ இடையூறு, இடையூறு என்றால் துன்பம், தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, தமிழ்நாடு, இந்த இனிமையான தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ, எய்தியதோ, இந்த தமிழ்நாட்டிற்கு அப்படி ஒரு துன்பம் நேர்ந்ததோ சொல்லிவிட்டு, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. இங்கு தொல்லை என்பது அந்த தொல் என்பதனை மட்டும் எடுத்துக்கொண்டால், தொல் என்றால் தொன்மை, பழமை என்று. பழமையான மறையவர், பழங்காலத்திலிருந்தே ஒழுக்கம் தவறாது வாழ்ந்து வந்த மறையவர், தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வந்த, ஒழுக்கம் தவறாது வாழ்ந்து வந்த மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. ஒழுக்கம் தவறாது வாழ்ந்து வந்த மறையவர்கள், அந்தணர்கள், பிராமணர்கள் ஒழுக்கம் குன்றினரோ, அவர்கள் ஒழுக்கத்தில் குறைந்து விட்டார்களோ. தவம் தர்மம் சுருங்கிற்றாலோ, இந்த நாட்டில் தவம் செய்வதும் தர்மம் செய்வதும் சுருங்கிவிட்டதோ. இல்லறனும் துறவரனும் பிழைத்தனோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ. இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களும் துறவர வாழ்க்கை வாழ்பவர்களும் பிழைத்தனவோ என்றால் பிழை செய்து விட்டார்களோ. யான் அறியேன், எனக்கு தெரியவில்லையே என்றான். அப்போ பாருங்க, என்பர் அறவோர் என்று வள்ளுவர் சொல்வார். அறவழியில் வாழ்பவர்கள்தான் அந்தணர், அதாவது அவர்கள் ஒழுக்கம் குறையாமல் வாழக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒழுக்கத்திலிருந்து தவறினால் நாட்டிற்கு இது போல கேடு நிகழும் என்று அக்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே நேரம் தவம் தானம் இந்த இரண்டும் சுருங்கிவிட்டாலும், இந்த இரண்டும் குறைந்து விட்டாலும் நாட்டிற்கு இப்படி ஒரு இடையூறு நிகழும். அதே போல இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பவனுக்காக சில ஒழுக்கங்களும், துறவரம் நிகழ்த்துபவருக்காக சில ஒழுக்கங்களும் இருக்கின்றன. அவர்கள் இருவரும் தங்கள் ஒழுக்கத்தில் பிழைத்தனவோ என்றால் பிழை செய்து விட்டனரோ, தவறிவிட்டனரோ. என்ன காரணமோ நான் அறியேன் என்று சொல்கிறான். அப்போ இறைவனுடைய திருவுருவச் சிலை அங்கு காணாமல் போனது தம்முடைய உறவினர்களாலா அல்லது தன்னுடைய பகைவர்களாலா அல்லது கள்வர்களாலா அல்லது காட்டை எல்லையாக கொண்ட விலங்கு போன்றவற்றாலா இப்படிப்பட்ட இந்த துன்பம் இந்த இனிமையான தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டதோ. தொன்று தொட்டு ஒழுக்கம் தவறாமல் வாழ்ந்து வந்த மறையவர்கள் ஒழுக்கம் குறைந்து விட்டனரோ. நாட்டில் தவமும் தானமும் குறைந்து விட்டதோ. வாழ்க்கை வாழ்பவனும் துற வாழ்க்கை வாழ்பவரும் தம்முடைய ஒழுக்கத்திலிருந்து பிழைத்தனரோ. நான் காரணம் அறியேன் என்று பலவாறு புலம்பி இறைவனை காணாததற்கு காரணம் தேடி இறைவனிடம் வேண்டி நின்றான். அப்போ திருவுருவச் சிலை காணாமல் போனது அவனை அந்த அளவிற்கு வாட்டி விட்டது. கோவிலை விட்டு இறைவன் நீங்கிய காரணம் தெரியாது காரணவன் புலம்பிய போது இறைவன் அவருக்கு அசரீரியாக பதில் அளித்தார். அசரீரி என்றால் என்ன? சரீரம் என்றால் உடல், அசரீரி என்றால் உடல் இல்லாமல், அதாவது உருவம் இல்லாது குரல் மட்டும் கேட்கின்ற ஒரு நிலையத்தான் அசரீரி என்பது. அசரீரியாக இறைவன் பதில் அளித்த பாடல் தான் அடுத்த பாடல். ஓங்கு தன் பனை சூழ்
நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை. காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. ஓங்கு தன் பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை. காடன் செய்யுளை இகழ்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா. ஓங்கு தன் பனை சூழ். பாருங்க, ஓங்கு என்றால் ஓங்கி உயர்ந்த, தன் என்றால் குளிர்ந்த, ஓங்கி வளர்ந்த குளிர்ந்த. பனை என்பது வயல் என்ற பொருளில் வருது. இந்த பனை என்பதற்கு மூங்கில் என்றும் ஒரு பொருள் உண்டு. இங்கு வயல் என்ற பொருளில் வருது. ஓங்கி அதாவது சிறந்து விளங்குவதும் குளிர்ந்த சூழலும் கொண்ட வயல்கள் சூழ், வயல்களால் சூழப்பட்ட நீபவனம் என்றால் கடம்பவனம். கடம்பு என்பது ஒரு வகை மரம், குளிர்ச்சி தரக்கூடிய மரம். அந்த கடம்பு மரங்களில் தான் அந்த காலத்தில் கட்டில் செய்வாங்க. அந்த கடம்பவனம் என்ற முதல்ல இறைவன் அங்கு தான் கோவில் கொண்டிருந்தார். அந்த கோவிலிருந்து தான் வெளியேறினார். இந்த கடம்பவனத்தை நீத்து, இதை நீங்கி, இதை விட்டு ஒரு போதேனும் ஒரு பொழுதும் நீங்குவம் அல்லேம். நீங்குவம் நான் நீங்குவேன் அல்லேம், நான் நீங்குவேன் அல்லேம், நான் நீங்கி போக மாட்டேன். நீங்குவம் அல்லேம்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்தை விட்டு நான் ஒருபோதும் நீங்கி போக மாட்டேன். கண்டாய், நீயும் அதனை அறிவாய். அப்போ சிறந்த குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட இந்த கடம்பவனத்தை விட்டு ஒருபோதும் நான் நீங்கி இருக்க மாட்டேன் என்பதை நீயும் அறிவாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை. இருந்தாலும் நீயும் வேறு தீங்கு உளை அல்லை. நீயும் வேறு தீங்கு செய்யவில்லை. நீயும் வேறு எந்த தீங்கும் செய்யவில்லை. காடன் செய்யுளை இகழ்தலாலே. இடைக்காடனுடைய செய்யுளை இகழ்தலாலே, அவனுடைய செய்யுளை நீ அவமதித்தாய். அவ்வாறு நீ அவமதித்ததாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால், அங்கு அவனிடத்தில் யாம் வைத்த அருள் என்பது இங்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அருள் என்பதற்கு கருணை, இரக்கம் என்று பொருள். அப்போ அவனிடத்து நான் வைத்திருந்த கருணையின் காரணமாக அருளினால் வந்தேன், நான் இங்கு வந்துவிட்டேன், அங்கிருந்து நீங்கி இங்கே வந்துவிட்டேன் என்னா என்று இறைவன் பதில் கூறினார். அப்போ சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு நான் ஒருபோதும் நீங்கி போக மாட்டேன் என்பதை நீ அறிவாய். நீயும் வேறு எந்த தீங்கும் செய்தது இல்லை. இடைக்காடனுடைய செய்யுளை நீ இகழ்ந்தாய். அதனாலேயே அவன் மீது நான் வைத்த அன்பின் காரணமாக அவனுக்கு உதவும் பொருட்டு அங்கிருந்து நீங்கி வந்தேன் என்று இறைவன் பதில் சொன்னான். அப்போ மன்னன் எந்த காரணம், யார் இவ்வாறு செய்தார், இறைவன் நீங்குவதற்கு யார் காரணம் என்றெல்லாம் புலம்பும்போது அவர் அதற்குரிய காரணத்தை சொன்னார். உன் மீது வேறு எந்த குற்றமும் இல்லை. இடைக்காடனுடைய செய்யுளை நீ இகழ்ந்ததாலும் அவன் என்னிடத்து மிகுந்த பிரியமுடையவன், நானும் அவனிடத்து மிகுந்த கருணை உடையவன். அந்த காரணத்தினாலே அவனுக்கு உதவும் பொருட்டே நாங்கள் அங்கிருந்து இங்கு வந்து விட்டோம் என்று இறைவன் மன்னனுக்கு பதில் கூறினான். இறைவன் மன்னனுடைய பிழையை கூறியவுடன் மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுவதுதான் அடுத்த பாடல். மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல்.
பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியார்க்கு என்னா ஏத்தினான் இறைஞ்சினானே. பெண்ணினை பாகம் கொண்ட, பெண்ணை தன் ஒரு பாகமாக கொண்ட யாரு? சிவபெருமான் பார்வதி தேவியை தன் இடப்பாகமாக கொண்டவர். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ உமையம்மையை தன் இடப்பாகமாக கொண்ட பெருந்தகை, பெருந்தகை என்றால் பெரியவர் என்ற அர்த்தம். பரமயோகி, யோகி, யோகி என்றால் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் போகி, போகி என்றால் உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களிலெல்லாம் திளைத்து வாழக்கூடிய நம்மெல்லாம் போகி. யோகி என்பவர்கள் சிற்றின்பத்தை கடந்த பேரின்பத்தில் திளைத்து நிற்கக்கூடியவர்கள். அந்த பெருந்தகையான பரமயோகி, பரம்பொருளே யோகியே என்று அழைத்து அந்த யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம், விண்ணில் இருந்து மொழிந்த, மொழிந்த என்றால் கூறிய, மாற்றம், மாற்றம்னா பதில். மன்னன் கேட்ட கேள்விக்கு இறைவன் சொன்ன பதிலை கேட்டு, மீனவன் கேட்டு, மீனவன் ஏற்கனவே பார்த்தோம். மீனவன் என்றால் மீன் கொடியை உடைய பாண்டியன், ஏற்கனவே வேம்பன் என்று பார்த்தோம், வேப்பம்பு மாலையை அணிந்தவன். இங்கு மீனவன் என்பது மீன் கொடியை கொண்ட பாண்டிய மன்னன் கேட்டு வானோர் புண்ணிய, வானோர் என்றால் வானில் உள்ள தேவர்கள், தேவர்களின் புண்ணியத்தால் கிடைத்த பெரும் பேறு, பெரும் பாக்கியம் யாரு? சிவபெருமான். அப்போ தேவர்களின் புண்ணியத்தால் கிடைத்த பெரும் பேரே சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ எண்ணிய பெரியோர்க்கு, எண்ணிய பெரியோர்க்கு சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை அன்றோ. முதல்ல எண்ணிய பெரியோர்க்கு அதை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ மதிக்கப்படக்கூடிய பெரியவர்களுக்கு சிறியோர் குற்றம் பொறுப்பது, சிறியவர்கள் செய்கின்ற குற்றத்தை பொறுப்பது பெருமையன்றோ, பெருமையான காரியம் அல்லவா? அதாவது நீர் பெரியவர், நானோ சிறியன், பெரியவராகிய நீர் என் குற்றத்தை பொறுத்து கொள்வது உமக்கு பெருமைதானே என்று என்னா ஏத்தினான். ஏத்தினான் என்றால் புகழ்ந்தான் என்று இறைவனை புகழ்ந்து இறைஞ்சினானே. இறைஞ்சுதல் என்றால் வேண்டுதல், அப்படி மன்றாடி துதித்து மன்றாடி கேட்குறான். பெரியவர்கள் சிறியவர்கள் குற்றத்தை பொறுத்து கொள்வது அவர்களுக்கு பெருமை தரக்கூடிய செயல் அல்லவா? எனவே என் குற்றத்தை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை புகழ்ந்து வேண்டினான். அப்போ தவறு செய்வது மனித குணம், மன்னிப்பது தெய்வ குணம் என்று ஒரு பழமொழி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே தான் அவர் சொல்கிறாரு, மன்னன் சொல்கிறாரு, சிறியவர்கள் குற்றம் செய்தால் அதை பொறுத்து கொள்வது பெரியவர்களுக்கு பெருமை தரக்கூடிய செயல் அல்லவா? எனவே அத்தகு மன்னிப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று இறைவனை புகழ்ந்து வேண்டி நின்றான். அப்போ பார்வதி அம்மையை இடப்பாகமாக கொண்ட பெருந்தகையானவரும் பரமயோகியாகியருமாகிய சிவபெருமான் விண்ணிலிருந்து அசரீரியாக சொன்ன பதிலை கேட்ட மீன்கொடியை உடைய பாண்டிய மன்னன் வானவர்களின் புண்ணியத்தால் விளைந்த பெரும் பேரே பெரியவர்களுக்கு சிறியவருடைய குற்றத்தை பொறுப்பது பெருமை அல்லவா என்று கூறி தம்மை மன்னிக்குமாறு இறைவனிடம் வேண்டினான். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டிய பாண்டியன் மீண்டும் புலவரை அழைத்து வரச் செய்து அவருக்கு உரிய மரியாதையை செய்து
வணங்கிய செய்தியை அடுத்த பாடல் கூறுகிறது. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். விதி முறை கதலி பூகம் கபரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பங் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடத்தம் பொற்சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. விதி முறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாடத்து பொற்சேக்கை மேல் கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மங்கள அணி செய்து ஏற்றி. விதி முறை கதலி பூகம் கபரிவாள் விதானம் தீபம். விதி முறை வேதங்கள், அதாவது நூல்கள் கூறியபடி பல விதமான இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சில நூல்களில் கூறப்பட்டிருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான காரியங்களுக்கு என்னென்ன விதமான அலங்காரம் பண்ணணும் அப்படின்னுலாம் சில விதிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகள், அந்த நூல்களில் கூறியிருக்கப்பட்ட அந்த விதிமுறையின்படி கதலி என்றால் வாழை. இப்போ மங்கள காரியத்திற்கு வாசலில் வாழை மரக்கட்டு வழக்கம் உண்டு இல்லையா. அதோடு பாக்கு மரத்து குலையையும் கட்டுவாங்க. பாக்கு குலை, பூகம்னா பாக்கு, கமுகு பாக்கு. அப்போது மங்களகரமாக வாழை மரங்கள், கமுகு குலைகள், கபரிவாள் என்றால் சாமரம். இந்த மன்னனுக்கு சாமரம் வீசுவாங்க இல்லையா, வெள்ளையாக அப்படி முடியாக இருக்கும், அப்படியே வச்சு வீசுவாங்க, அந்த கபரிவாள். அடுத்தது விதானம் தீபம். விதானம் என்றால் மேற்கூரை. மேற்கூரைகளில் தீபம் ஏற்றப்பட்டு, அந்த காலத்துலலாம் மின் விளக்கு கிடையாது, அதனால் எல்லா இடங்களிலும் விளக்குகளை ஏற்றுவார்கள். அதிலும் மேலே பார்த்திங்கன்னா சரஞ்சரமாக விளக்குகள் இருக்கும். அந்த பழைய திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா அரண்மனைகளில் மேலே நிறைய சரசரமாக அதிலெல்லாம் விளக்கு ஏற்றுவார்கள். அப்படி அந்த விதானத்தில், அந்த மேற்கூரையில் தீபம் ஏற்றப்பட்டு புதியதோர் நிறை நீர் கும்பம், புதிய நீரால் நிறைக்கப்பட்ட கும்பம். கும்பம் என்றால் குடம். இதுவும் ஒரு மங்கள பொருள். நிறை கும்பம், நிறைநீர் கும்பம். அந்த கலசங்கள், ஒரு கும்பத்தில் நிறைய புதிய நீரை நிரப்பியும் கதலிகை புனைந்த மன்றல். கதலிகை என்றால் துணி. இங்கு துணி என்பது கொடியை குறிக்கிறது. கொடி, அரசனுடைய அரண்மனையில் அங்கும் இங்குமாக அவனுடைய புலிக்கொடி ஏற்றப்பட்டிருக்கு. கதலிகை புனைந்த மன்றல். மன்றல் என்றால் நறுமணம். அந்த நறுமணம் மிக்கதாக அந்த இடம் இருக்குது. அப்போ அங்கே வாசலில் வாழை கமுகு கட்டப்பட்டிருக்கு, சாமரம் கட்டப்பட்டிருக்கு, மேற்பகுதிகளில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அடுத்தது நிறை நீர் கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கொடிகள், அங்கங்கு கொடிகள் வைக்கப்பட்டு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. நறுமணம் வீசக்கூடியதாக அந்த இடம் இருக்கிறது. கதிர்மணி மாடத்து பொற்சேர்க்கை. கதிர்மணி ஒளி வீசக்கூடிய மணி. மணி என்றால் பல்விதமான இரத்தினங்கள். அந்த இரத்தினங்கள் எல்லாம் அங்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த மணிகள் பொருத்தப்பட்ட அங்கங்கே அப்படி அவ்வளவு அரசனுடைய அரண்மனை அவ்வளவு செல்வ செழிப்பாக காணப்படுகிறது. ஒளி வீசும் மணிகள் பொருத்தப்பட்ட அந்த மாடம், அந்த மாளிகையில் பொற்சேக்கை. என்றால் அழகிய என்று பொருள். அழகான பொற்சேக்கை, பொன்னால் ஆன ஒரு நாற்காலி. இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த சேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆசனம், பொன்னால் ஆன ஒரு ஆசனத்தின் மேல் கற்றோர் சூழ, கற்றவர்களெல்லாம் சூழ்ந்திருக்கும் விதமாக மதிபுனை காடன் தன்னை. மதி என்றால் அறிவு. அறிவு புனைந்த, அறிவு மிகுந்த இடைக்காடன் தன்னை. இடைக்காடனை மங்கள அணி செய்து ஏற்றி, அவனுக்கு
மங்கள அணிகலன்களை அணிவித்து, அதாவது மாலை அந்த போன்ற அதையெல்லாம், அந்த மங்களமான அணிகலன்களை எல்லாம் அவருக்கு அணிவித்து ஏற்றி, அணி செய்து ஏற்றி, அதிலே ஏற்றி அந்த பொன்னாலான ஆசனத்தில் அவனை ஏறி அமர வைத்தான். அப்போது பாருங்கள், அதை தான் மட்டும் தனியாக செய்யலை, எல்லா புலவர்களும் சூழும் விதமாக. ஏன்னா அவையில் எல்லார் முன்னிலையிலும் தான் அவமதித்தான். எனவே மீண்டுமாக அவர்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கச் செய்து அவர்கள் மத்தியில் மதி நிறைந்த இடைக்காடனை மங்கள அணிகளை அணிவித்து அந்த பொன்னாலான ஆசனத்தில் அமர வைத்தான். அப்போ பாருங்கள், விதிமுறைகள் முறைப்படி வாழை, கமுகு, விதிமுறைகளின்படி வாழை, கமுகு, சாமரம் போன்றவற்றால் அலங்கரித்து மேற்கூரையில் தீபமேற்றி புதிய நீர் நிறைந்த கும்பங்களை வைத்து கொடிகள் கட்டப்பட்ட அந்த நறுமணம் வீசக்கூடிய இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த மாளிகையில் அழகான பொன்னால் செய்யப்பட்ட ஆசனத்தின் மேல் கற்றோர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்கும் இடத்தில் அறிவு நிறைந்த இடைக்காடனை மங்கள அணிகளை எல்லாம் அணிவித்து அந்த ஆசனத்தில் அமர வைத்தான் மன்னன். அரசன் புலவரை அந்த தங்க ஆசனத்தில் அமர வைத்து அவருக்கு சிறப்புகளை செய்து முடித்துவிட்டு அவரிடம் மன்னிப்பு வேண்டுவதை எடுத்துரைக்கும் பாடல் அடுத்த பாடல். மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னா. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவித் தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்ன நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தி தணிந்தது என்னா. புண்ணிய புலவீர், புண்ணிய வடிவமாகிய புலவீர் என்றால் புலவர்களே. எல்லா புலவர்கள் முன்னிலையிலையும் அவரிடமும் மன்னிப்பு கேட்டான், அந்த புலவர்களிடமும் மன்னிப்பு கேட்கிறான். அப்போ புண்ணிய வடிவமாகிய புலவர்களே, நான் இப்போது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க. இடைக்காடனார்க்கு நான் பண்ணிய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்க. என ஒரு புலவரை அவமதித்தால் அது எல்லா புலவர்களுக்குமே அவமரியாதை செய்தது போலத்தான். அதனால தான் நம்ம பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவனை அடித்தா எல்லா மாணவர்களும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஒரு கேடிசி டிரைவர் அடித்தா எல்லா டிரைவரும் போராட்டம் பண்ணுவாங்க. அப்போது அதே போல் ஒரு புலவரை அவமதித்தால் எல்லா புலவர்களையும் அவமதித்ததற்கு சமம். எனவே எல்லா புலவர்கள் முன்னிலையிலையும் இடைக்காடனுக்கு நான் பண்ணிய குற்றத்தை பொறுத்து கொள்க என்று இடைக்காடனாரிடமும் அங்கிருந்த எல்லா புலவர்களிடமும் மன்னிப்பு வேண்டினான். அப்போ இடைக்காடனார்க்கு நான் பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுத்து கொள்க, அதனை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என பரவி தாழ்ந்தான் என்று கூறி வணங்கினான். அந்த புலவர்களை வணங்கினான். நுண்ணிய கேள்வியோரும், நுட்பமான கேள்வி செல்வத்தை உடைய, ஏற்கனவே பார்த்தோம் கேள்வி செல்வம் என்றால் கேட்பதன் மூலம் பெறும் அறிவு செல்வம். நுட்பமான கேள்வி செல்வத்தை உடைய அப்புலவர்களும் மன்னனே நீ நுவன்ற சொல்லாம், நுவன்ற என்றால் கூறிய, நீ கூறிய சொல்லாம் தண்ணிய அமுதால், உன்னுடைய சொல்லாகிய தண்ணிய அமுதால்
குளிர்ந்த அமுதத்தால், குளிர்ந்த இந்த அமுதம் போன்ற இந்த சொற்களால் எங்கள் கோபத்தீ தணிந்தது. எங்களுடைய கோபமாகிய தீ தணிந்தது. தணிந்தது என்றால் அணைந்து விட்டது என்னா என்று கூறினர். அப்போ பாருங்க, எல்லா புலவர்கள் மனதிலையும் கோபம் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கோபத்தீ, எங்களுடைய கோபமாகிய தீ அணைந்து விட்டது. எதனால் அணைந்து விட்டது? நெருப்பு அணைப்பதற்கு தண்ணீர் வேண்டும். இங்கு அதே போல குளிர்ந்த உன்னுடைய இந்த சொல்லாகிய அமுதம், இந்த சொல் அமுதத்தால் எங்கள் கோபமாகிய தீ அணைந்து விட்டது என்று கூறினர். இதில் இந்த கோபத்தீ என்பது உருவகம். கோபமாகிய தீ, கோபம் தீயாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, அரசன் புண்ணியம் செய்த புலவர்களே, நான் இப்போது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவர்களை வணங்கினான். நுட்பமான கேள்வி செல்வத்தை உடைய அப்புலவர்களும், மன்னனே, நீ கூறிய இந்த சொல்லாகிய குளிர்ந்த அமுதால் எங்கள் கோபமாகிய தீ அணைந்து விட்டது என்று கூறி அவனையும் மன்னித்தனர். இந்த பாடல் மனப்பாடம், அதனால் இன்னொரு தடவை வாசிப்போம். புண்ணிய புலவீர், யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். நுண்ணிய கேள்வியோரும், மன்ன, நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா. மாணவர்களே, இன்றைய வகுப்பில் கோவிலை விட்டு இறைவன் நீங்கிய காரணம் அறியாது மன்னன் அழுது புலம்பியதை கண்டோம். அதற்கு இறைவன் அளித்த பதிலை பார்த்தோம். மேலும் இறைவனிடம் தன் பிழையை பொறுத்தருளுமாறு மன்னன் வேண்டினான். அதன் பின்னர் புலவருக்கு பலவிதமான மரியாதைகள் செய்து எல்லா புலவர்களும் சூழ்ந்திருக்க அவரை பொன் ஆசனத்தில் அமர வைத்து தான் செய்த பிழைக்காக மன்னிப்பையும் வேண்டினான். அவன் மன்னிப்பு வேண்டியவுடன் புலவர்கள் எல்லாம் மனம் மகிழ்ந்து, உன்னுடைய இந்த அமுதம் போன்ற சொல்லால் எங்களுடைய கோபமாகிய தீ தணிந்தது என்று சமாதானம் ஆகினர். மாணவர்களே, இப்போது நாம் இப்பகுதியில் உள்ள இலக்கண குறிப்புகள் மற்றும் பகுபத உறுப்பிலக்கணத்தை காண்போம். முதலாவது கேள்வியினான். கேள்வியினான் என்றால் கேள்வியை உடையவன், கேள்வி செல்வத்தை உடையவன். அப்போ ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ஒரு வினைமுற்று பெயர் சொல்லாக வந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வரும் என்று பார்த்துருக்கீங்க. அதே போல் இந்த கேள்வியினான் என்பது ஒரு ஆண்பால் வினைமுற்று தான். ஆனால் இந்த இடத்துல அது ஒரு அந்த செயலை செய்த கர்த்தாவை உணர்த்துகிறது. அதனால் இது வினையால் அணையும் பெயர். வினையை குறிக்காமல் வினையை செய்யும் கர்த்தாவை உணர்த்தி வரும் வினைமுற்று வினையால் அணையும் பெயர்னு படிச்சிருக்கிறீங்க. எனவே கேள்வியினான் என்பது வினையால் அணையும் பெயர். அடுத்தது காடனுக்கும் கபிலனுக்கும். இந்த என்பது வெளிப்படையாக வந்தால் அது எண்ணும்மை. ஏற்கனவே தொகையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையே மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. தாய் சேய் அப்படின்னு வந்தாலோ, வெற்றிலை பாக்கு, பூரி கிழங்கு, இவை எல்லாவற்றிலுமே மறைந்து வந்திருக்கு. வெற்றிலையும் பாக்கும், பூரியும் கிழங்கும், தாயும் சேயும் என்று மறைந்து வந்திருக்கு. மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. வெளிப்படையாக வந்திருக்கு. இதில் பாருங்க, காடனுக்கும் கபிலனுக்கும் வெளிப்படையாக வந்தால் அதற்கு பேரு எண்ணும்மை. அடுத்தது பாருங்க, பகுபத உறுப்பு இலக்கணம் தணிந்தது. தனி இந்து வந்தாலே என்ன செய்யணும், அந்த இந்துக்கு பதிலாக நாம் ஒரு இத்தை போட்டுட்டு அந்த இந்த பிராக்கெட்டில் போடணும். இனி அடுத்த உள்ள தல இருந்து இத்தை பிரிக்கணும். இத்து கூட்டல் அ. இந்த தூ என்பதை பிரிக்கக்கூடாது, அப்படியே போட்டுடணும். ஏன் பிரிக்கக்கூடாது பாருங்க, இப்போ இது தணிந்துன்னு வந்திருந்தால் அது எச்சம், வினையச்சம். வினையச்சமாக வந்திருந்தால் அந்த தூவை பிரிக்கணும். இங்கே தணிந்தது என்று ஒன்றன்பால் வினைமுற்றாக வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே முதல்ல மொத்தமாக பகுபத உறுப்பு இலக்கணம் பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம விவரமாக விளக்கமாக பார்த்தோம்.
வந்தது, சென்றது, நடந்தது, அது என்று வந்தாலே அது ஒன்றன்பால் வினைமுற்று. அப்போ இங்கே அதனால் அந்த தூவை பிரிக்க கூடாது. அப்போ பாருங்க, தனி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அ கூட்டல் தூ, தனி பகுதி. இத்து சந்தி. இந்தானது விகாரம். அந்த பிராக்கெட்டில் இருக்கக்கூடியது எப்போவுமே விகாரம். அடுத்து உள்ள இத்து இறந்த கால இடைநிலை. அ சாரியை. இடைநிலைக்கு மிகுதிக்கு இடையில வரக்கூடிய உறுப்பு சாரியை. இனி தூ படற்கை வினைமுற்று விகுதி அப்படின்னு உங்கள் இதில் கொடுத்துருக்கு. படற்கை கிடையாது, படற்கை தான். ஆனால் நீங்கள் இதில் ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதுனீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ தூ என்பது ஒன்றன்பால், பால்னு வந்தாலே அது படற்கை தான். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எல்லாமே படற்கை இடத்திற்குரியன தான். அப்போ இங்கே தூ என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. மாணவர்களே, நம்ம இன்றைய வகுப்பில் பார்த்தவற்றையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நல்ல தரவாக பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு படித்து பாராமல் விடை எழுதி பழகுங்க. பாராமல் எழுதி பழகத்தான் எழுத்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுதும் திறமை உங்களுக்குள் வளரும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.